வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ரூபாய் 6.37 கோடி மதிப்பீட்டில் கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் வீடுகள் பழுது பார்க்கும் 267 பயனாளிகளுக்கு வேலை உத்தரவை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார். கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது பார்க்கும் பயனாளிகளுக்கு வேலை உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி வேடசந்தூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ர. சக்கரபாணி தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு வேலை உத்தரவு ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன், கரூர் MP ஜோதிமணி முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட திட்ட இயக்குனர் திலகவதி, பழனி கோட்டாட்சியர் கண்ணன், வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன், குமரன், வேடசந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன், வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சவுடீஸ்வரி கோவிந்தன், பேரூர் செயலாளர்கள் வேடசந்தூர் கார்த்திகேயன், எரியோடு செந்தில்குமார், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர், வர்த்தக அணி அமைப்பாளர் பண்ணை கார்த்தி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து, மாவட்ட பிரதிநிதி முத்துகிருஷ்ணன், காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சாமிநாதன், காங்கிரஸ் நகர தலைவர் சதீஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 4,99,80,000 மதிப்பீட்டில் 147 பேருக்கு கலைஞர் கனவு இல்ல பயனாளிகளுக்கு அனுமதி, 1,17,20,000 மதிப்பீட்டில் 100 பேருக்கு கட்டுமான பராமரிப்பு செலவுக்கு அனுமதி மற்றும் திண்டுக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி வேடசந்தூர் கிளை மூலம் 20 லட்சம் மதிப்பீட்டில் 20 பேருக்கு கடன் வழங்கினார். இன்னும் கூடுதலான வகுப்புகள் தேவை என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதை ஏற்கனவே அவர் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சகத்திலே அந்த கோரிக்கை வைத்திருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஜாமீன் அவர்களுக்கு பணியாளர்களை மாநில அமைச்சர்கள் வழங்குகிறார்கள். அதைத் தொடர்ந்து மாரமாடி பகுதியை சார்ந்த கோதை சுலோசன் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஈசுத்தூர் பகுதியை சார்ந்த சுப்பேர் அவர்களுக்கு பணியாளர்களை மாநில அமைச்சர்கள் வழங்குகிறார்கள். அதைத் தொடர்ந்து